உயிர்களை படைக்கும் கடவுளுக்கு இணையானவன் தான் பயிர்களை படைக்கும் என் விவசாயி. கடவுளுக்கு நிகராக புதிக்கப்பட வேண்டிய விவசாயி நம் நாட்டில் மதிக்கப்படுவது கூட கிடையாது. கள்ளழகர் வைகையாற்றில், வரதராஜ பெருமாள் பாலாற்றில், பஞ்சநதீஸ்வரர் திருவையாற்றில். ஆனால் பாழாய் போன விவசாயி மட்டும் நட்டாற்றில். நான் ஒன்று சொல்லட்டுமா? ஒரு நாட்டில் விவசாயி அழத் தொடங்கினால் அந்த தேசம் விழத் தொடங்கிவிட்டது என்று அர்த்தம். ஒரு கார் தயாரிக்கும் நிறுவனம் இன்னொரு கார் தயாரிக்கும் நிறுவனத்திடம் போய் கார் வாங்குவதற்கு வரிசையில் இருப்பதில்லை. ஒரு சைக்கிள் தயாரிக்கும் நிறுவனம் இன்னொரு சைக்கிள் தயாரிக்கும் நிறுவனத்திடம் போய் சைக்கிள் வாங்குவதற்கு வரிசையில் இருப்பதில்லை. ஒரு சட்டை தயாரிக்கும் நிறுவனம் இன்னொரு சட்டை தயாரிக்கும் நிறுவனத்திடம் போய் சட்டை வாங்குவதற்கு வரிசையில் இருப்பதில்லை. ஆனால் அரிசியை விளைவித்து தரக்கூடிய விவசாயி இலவச ரேஷன் அரிசியை வாங்குவதற்கு ரேஷன் கடையில வரிசையில் நின்று கொண்டிருக்கும் அவலம் நம் நாட்டில் மட்டும் தானே அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. அவன் விளைவிக்கக்கூடிய பொருட்களுக்கு அவனால் விளைவிக்க முடியாத ஒரு நிலை நம் நாட்டில் நிலவுகிறது. இரவு பகல் பார்க்காமல், வெயில் மழை பார்க்காமல் உழைக்கும் உழவர்களுக்கு நம் நாட்டில் இதுதான் கதி. 3 வேளை உணவு உண்கிற ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நினைத்து பார்த்து நன்றி சொல்ல வேண்டியது விவசாயிக்குத்தான். நம்மில் எத்தனை பேர் இதை செய்கிறோம்? நன்றி, வணக்கம். Download ShareChat.